இந்த காணி இருக்கிற எல்லாமே கிரிக்கெட் கிரவுண்ட் நடந்தோன்னு இருக்கு. சோ நீங்க இங்க பிரசன்ட் பண்றீங்க. அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் தான் கள்ள கையாளர் வச்சு காணி விட்டுருக்கீங்க. சபையின் சம்பந்தமான திருவியாறு விடயம் சம்பந்தமாக கதைக்கப்பட்ட போது அந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தென்னை அபிவிருத்தி சபை முகாமையாளரை மோசடி செய்தது என்று கூறி அவரை கொச்சப்படுத்தி தான் இந்த கடிதத்தை ஒப்படைத்திருந்தார். ஒரு கடிதத்தை காட்டியிருந்தார். தென்னை அபிவிருத்தி அதிகார சபை இந்த அந்த முகாமையாளர் அதுக்கான அவன் ஆளணி பற்றாக்குறையை காட்டி அவர் அதுக்கான தீர்வு பிரச்சனை இல்லை, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதனை தெளிவுபடுத்தியிருந்தார். அவர் அப்படி இருந்து மோசடி செய்திருக்கணும், பல்லாயிரக்கணக்கான மோசடி செய்திருக்கேன்னு சொல்லி ஒரு தனிநபர் வழங்கப்பட்ட அது செந்தூரன் என்ற நபரால் வழங்கப்பட்ட அவர் கடிதத்தை வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தை, அதாவது எங்களுடைய அபிவிருத்தியை தடுக்கும் நோக்கோடு, அதாவது அரசு அதிகாரிகளையும் கொச்சப்படுத்துகின்றார், அரசு வேலை செய்கின்றவர்களை கொச்சப்படுத்துகின்றார், எங்களை அதாவது சமூகத்தை கொச்சப்படுத்துகின்றார். இந்த கூடாளி காம்பின்ற நடவடிக்கையா, அதாவது அரசுக்கு சார்பான எங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இவர் செயல்பட்டு வருகின்றார். செயல்படுவதாகவே நாங்கள் கருத வேண்டி ஏற்பட்டிருக்கிறார். இவர் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை இடைநிறுத்துவதற்காகவும் அபிவிருத்தியை குழப்புவதற்காகவும் எங்களுக்குரிய காசு இல்லாட்டி எங்களுக்கு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு காசு ஒதுக்கிட்டு கதைக்கக்கூடிய மாதிரியும் இல்லை. இவர் இன்றைக்கு எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தை ஒரு குழப்பி தந்த சுயநலத்தை நிலைநாட்டுவதற்காக இவர் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற கூட்டம் அமைதியாக சில நிமிடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரதான அபிவிருத்தி முன்மொழிவுகள், திட்ட முன்மொழிவுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருந்த வேளையிலே திடீரென எதிர்பார்க்காத ஒரு சூழலிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கையில இருந்த 7 ஃபைல்களை தூக்கி இதை பற்றி நான் இன்று கதைக்க வேண்டும் என்று கூறி ஒரு முதலாவது ஃபைலை எடுத்து தென்னை அபிவிருத்தி பற்றிய விளக்கங்களை அந்த உத்தியோகஸ்தர் தெளிவாக பேசிக்கொண்டிருந்த வேளையிலே அதன் மீதான ஊழல், லஞ்சம், மோசடி குற்றச்சாட்டுகள் என்கின்ற வகையிலே அதோடு இணைந்த பல திணைக்கள உத்தியோகஸ்தர்களை இழுத்து குற்றஞ்சாட்டு கண்டிருந்தார். அந்த வேளையிலே கமல சேவை திணைக்களமும் அதில் உள்வாங்கப்பட்டு கமல பிரதி ஆணையாளர் லஞ்சம் வாங்கியதாக அந்த குற்றச்சாட்டு ஒன்றை அவர் சுமத்திய வேளையிலே அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்திருந்தார். நீங்கள் எங்கள் மீதான விசாரணை ஒன்றுக்கு நீங்கள் செல்லலாம், அல்லது நீங்கள் எங்கள் மீதான முறைப்பாடுகளை வைக்கலாம், ஆனால் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இந்த விடயங்களை பேசாதீர்கள் என்கின்ற வகையிலே அங்க நின்ற அதிகாரிகளும் சமூக அமைப்பை சேர்ந்தவர்களும் அவரோட வாக்குவாதம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே நான் ஆதாரத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றேன். இந்த விடயங்களை தந்தவர் செந்தூரன் என்கின்ற நபர் என்கின்ற வகையிலே அவர் அந்த கருத்துக்களும் முன்வைத்திருந்தார். வணக்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் அண்மையில கிளிநொச்சி டிசிசி கூட்டம் இடம்பெற்றது, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம். அந்த கூட்டத்துல முக்கிய பேசு பொருளாக அமைஞ்சது செந்தூரன் வழங்கிய ஆவணங்கள். அதை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூட்டத்தில் சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு பெரும் சிக்கலும் உருவாகி கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் பின்னணி தொடர்பாகவும் செந்தூரன் என்ன ஆவணங்களை அங்கு வழங்கினார், ஏன் அந்த பிரச்சனை எழுந்தது, ஏன் செந்தூரன் கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்பது பற்றியும் செந்தூரனுடைய நேரடியாக நாங்கள் இணைந்து கேட்க இருக்கின்றோம். செந்தூரன் ஏற்கனவே தேசம் டியூபில் இணைந்து கொண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு
ஊழல் விடயங்களையும் ஆவண ரீதியாக சமர்ப்பித்திருந்தார். செந்தூரன் மீது ஒரு கொலை முயற்சியும் இடம்பெற்றிருந்தது. அவர் மீது மண்வெட்டியால் தாக்கப்பட்டிருந்தார். அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சிவமோகனும் அங்கு அந்த டிசிசி கூட்டத்தில் சமூகம் அளித்திருந்தார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் செந்தூரனுடன் உரையாடி தெரிந்து கொள்வோம். வணக்கம் செந்தூரன். வணக்கம் செந்தூரன், அன்றைக்கு கூட்டத்துல நீங்க என்ன ஆவணங்களை கொடுத்திருந்தீர்கள்? நீங்கள் ஏன் ஆவணங்களை அங்க அந்த கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கல? உங்களுடைய உயிர் அச்சுறுத்தல் என்ற பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு மம்பட்டியால தாக்கி இருந்தார்கள். இந்த பிரச்சனை இன்னும் இருக்கா? சொல்லுங்கள். முதல்ல நான் நீதிமன்றங்களையும் நாட்டின் சட்டத்திட்டங்களையும் மதித்து நடக்கிறவன் என்ற அடிப்படையிலையும் என் மீது எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் ஏற்படக்கூடாது என்ற விடயத்தையும் தெளிவாக கருத்தில் கொண்டு இந்த செவ்வியை நான் வழங்க இருக்கிறேன். நான் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத போதும் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றதையும் பொருட்படுத்தாத அரச திணைக்கள அதிகாரிகள் என் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் பொது வழிகளில் பல்வேறு தரப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதை முன்னிட்டு நான் மிகுந்த மனவருத்தம் அடைவதோடு கௌரவ நீதிமன்றங்களையும் கௌரவ நீதிவான்களையும் நாட்டின் சட்ட திட்டங்களையும் மதித்து இங்கு இடம்பெற்ற ஊழல்கள் சம்பந்தமாக என்னால் கொடுக்கப்பட்ட கோவைகளில் எனது தனிப்பட்ட எந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் அங்கு கோவைகள் கொடுக்கப்படவில்லை. அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள், ஊழல்கள், மோசடிகள் சம்பந்தமாக மாத்திரமே 8 கோவைகளும் அங்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை மிக தெளிவாக தெரிவித்துக் கொண்டு கௌரவ நீதிமன்றங்களிடம் மீண்டும் ஒரு முறை வழக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத கோவைகள்தான் அங்கு பாரப்படுத்தப்பட்டது என்றதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த செவ்வியை ஆரம்பிக்கின்றேன். ஓகே, அன்றைக்கு என்னால கொடுக்கப்பட்ட கோவைகள்ல டித்வா புயலில் அழிவுகள்ல இடம்பெற்ற முறைகேடுகள், மற்றது அமைச்சரால கொண்டு நடப்பட்ட தென்னம் கன்றுகளுக்கு இடம்பெற்ற முறைகேடுகள், அமைச்சரை கொண்டு இந்த ஊழலுக்கு எதிராக நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அரசையே இந்த திணைக்களங்கள் ஊழல் சிக்கல்ல மாட்டி விட்டதுல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வர வேணும், உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வர வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக பல்வேறு தரப்பட்ட கோவைகள் என்னால கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது டிட்வா புயல் அழிவு கூட ஒரு பாரிய மோசடி இந்த இடத்துல நடந்திருக்கின்றதுக்கு சகல ஆவணங்களும், அதாவது கனகராயன் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு உரிய ஆற்று படுக்கையில் சட்டவிரோத விவசாயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த விடயமும், சட்டவிரோத விவசாயங்களுக்கு இந்த அரச திணைக்களங்களால அனுமதிகள் அளிக்கப்பட்டது என்ற விடயமும், அந்த சட்டவிரோத விவசாயிகளுக்கு அரச உரமானியங்கள் வழங்கப்பட்டது என்ற விவரங்களும், அந்த சட்டவிரோத விவசாயிகள் டித்வா புயல் பயிரழிவு பெற்றுக் கொண்டார்கள் என்ற விவரத்தையும், உண்மையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பல ஆயிரம் பேர் இன்றும் அரச கொடுப்பனவுகள் பெற்றுக் கொள்ளாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் என்ற வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்துவதே எனது நோக்கமாயிருந்தது. அதே சமயத்தில் இந்த கௌரவ நீதிமன்றங்களுக்கும் கௌரவ நீதிவான்களையும் தவறாக வழிநடத்தி கடந்த அரசுகள் போல இவ்வரசிலும் போலியான ஆவணங்கள் இதுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது என்ற விடயங்களையும் கௌரவ நீதிமன்றங்களுக்கு தெரியப்படுத்த வேணும், பொது வழியில் கொண்டு தெரியப்படுத்த வேணும். இந்த திணைக்களங்கள் என்ற என்னென்ன மாதிரியான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது என்ற விடயத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேணும் என்றதுதான் அந்த டிசிசியில நான் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் என்ற அடிப்படை. அதே நேரம் தற்போது இருக்கிற ஊழலுக்கு எதிராக போராடுற அரசு கண்ணையும் திறக்க வேணும். இந்த மண்ணில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றதுக்காகத்தான் அமலாவு டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துல மேலதிக விதைப்பு என்ற பேரில் சட்டவிரோத விவசாயம் இடம்பெற்று கொண்டு வருகிறது. அதுகளுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லினா 50,000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறோம், 30,000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறோம் என்று சொல்லினோம். ஆனா இதுவரையும் அடிச்சதா இல்லை ஃபைன். இதுல பாத்தீங்கன்னா இந்த சுத்தி இருக்கிற காணிகளை அதுகள அறுவடை செய்த பிறகு அது அடிக்கட்டி எல்லாத்தையும் எரிக்கணும், எரிச்சு போட்டு உழுகினோம். நான் நினைக்கிறேன் இலங்கையின் சுற்றுச்சூழலியல்
சட்டப்படி இதுகளை எரிக்கிறது கூடாது. உண்மையாக எரிக்கிறது ஒன்று சுற்றாடலுக்கும் கூடாது, அடுத்தது நிலத்துக்கும் கூடாது. ஏன்னா இதை நிலத்தில் எரிக்கல இதில் இருக்கக்கூடிய மண்புழு போன்றவை வந்து நிலத்துடைய வளத்தை பேணுறதுக்கு மிக அவசியமாக. ஆனால் இந்த வெக்கையில் அந்த மண்புழு எல்லாம் அழிந்து அந்த இயற்கையான விஷயங்கள் இல்லாமல் போயிடும். பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரை பூவமண்டலமாக தான் கிடக்கு. அவ்வளவு பிரதேச வயல்களும் வந்து கிட்டத்தட்ட எரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இங்கே உள்ள விவசாயிகளோ யாரும் செய்கிறதாக தெரியல. நான் நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாங்கள் சுற்றாடலுக்கு எதிராக போகிறோம். மற்றது உண்மையிலேயே இந்த நிலத்துக்கும் விவசாயிகளுக்கும் அது ஒரு பலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த அடிக்கட்டைகள் வந்து உக்கி போகிறதன் மூலம் நிலத்தின் வளம் தொடர்ந்து பேணப்படும். அதுக்கு மாறாக இதை எரித்து சாம்பல் ஆக்குறதால என்ன நன்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் விவசாயிகள் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்த கிளிநொச்சி இந்த விவசாய திணைக்களமோ எதுவுமோ ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் தெரியல. என்ன விவசாயிகளுக்கு அதுக்கான கல்வி அறிவை ஊற்றுவதன் ஊடாக மட்டும்தான் இதை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக நாங்கள் விவசாயிகள் பிரிவுகள் அல்லது இங்கே உள்ள யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பிரிவு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்குமான்றதை நாங்கள் பார்க்கணும். வேணும்னு சொன்னா இந்த நெட்ல இந்த இதுல நான் பகிரங்க சவாலா விடுறேன். கடைசி 2 வருஷம் இதை வந்து ஜிஏ கொண்டு காட்டு வர இருந்தால் அரச நிதி அறவீடு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்துவராக இருந்தால் அவர் என் மீது எந்த வழக்குகளையும் போட்டால் நான் அந்த வழக்குகளை எதிர்கொள்றதுக்கு நான் தயாராகத்தான் இருக்கிறேன். அதையும் விட ஒரு பொது வழியில் நான் உள்ளுக்க இல்லாத போது அது என்னுடைய பயில் என்று சொல்லி இவ அடையாளம் கண்டு என் மீது வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் திணிச்சு பொது வழியில எனது அப்பாவுக்கு 2 மனைவி இருக்குது அது என்று சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நடக்கிற விஷயங்களை கூட கருத்துல கொள்ளாமல் என்ன பேரை இழுத்து மண்பட்டியால் அடிச்சவர் உள்ளுக்குள்ளேயும் வச்சு கதைச்சிருக்கிறார். என்ற பேரை வெளியிலேயும் வந்து என்ற பேரை கதைச்சு போட்டு போறேன். அப்ப எனக்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் குறிப்பாக உங்களுடைய பெயரை உங்களோட பெயரை சொல்லித்தான் அதுல கதைச்சிருக்கிறார். கூட்டத்துக்குள்ள மண்டபத்துக்குள்ளேயும் காய்ச்சிக்கிறார், மண்டபத்துக்கு வெளியில பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் உங்கள் மீதுதான் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்றால் கிளிநொச்சி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்களை அபிவிருத்தி நடவடிக்கைகளை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஓகே, முதலாவது இவர் எனது பேரை கூட்டத்துக்கு உள்ளேயும் இழுத்தது நீதிமன்றத்தை கௌரவ நீதிமன்றங்களை அவமதிக்கிற செயல். வெளியிலேயும் வந்து எனது பேரை இழுக்கிறது அவமதிக்கிற செயல். நான் இதுவரை அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து இருக்கிறீங்களா? எனக்கு வந்து இவர் அடிச்ச வழக்கு இருக்குது. வழக்கு இலக்கம் B1990/2025 வழக்கு இருக்குது. வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கையிலேயே வந்து இவர் பொது வழியில வந்து என் மீது இப்படியான சம்பவங்கள் செய்கிறது, எனது குடும்பாவிகளை கட்டி எரிக்கிறது, சரியோ இதுகள் எல்லாம் வந்து நீதிமன்றங்களை அவமதிக்கிறது மாத்திரமல்ல இந்த நாட்டின் ஜனநாயகத்தை இவர் படுகொலை செய்கிறார் என்றுதான் நான் இதன்றேன். விமலாவத்துக்கு நான் பொறுமையாத்தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன். ஆனா இனி பொறுமையை இழந்த கட்டம். தந்தையாருக்கு 2 மனைவிகள் என்ற மாதிரியும் குற்றச்சாட்டுகள் பொது வெளியில வைக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அதை வந்து இவர் நிரூபிக்க வேணும். அதாவது மாவட்ட அரசாங்க அதிபர் சொல்லி இருக்கிறார். நான் இப்ப கடிதம் எழுதி இருக்கிறேன் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு. அதை வந்து எனக்கு தெரியாது, என் அப்பா வந்து மோசம் போயிட்டார், எனக்கு யார் அப்பாவுக்கு பெரியம்மாவா, எனக்கு பெரியம்மாவா சின்னம்மாவா, எனது அப்பா அந்த மனுஷிக்கு யாரும் பிள்ளைகள் இருக்கான்றதை இவர் வந்து தர வேணும். என்னன்னு சொன்னா கூர்ணவருக்கு தெரியும் மாவட்ட செயலகத்துக்குள்ளதான் பதிவுகள் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி. அதை கொண்டு தர வேணும். அதை கொண்டு தராத பட்சத்தில் நான் அதுக்குரிய லீகலா வந்து மனநஷ்ட வழக்குக்கு போறதுக்கு நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இது பொது வழியில குற்றஞ்சாட்டி போட்டு போறதுக்கு நாங்க பார்த்துட்டு போற அளவுல நான் இல்லை. அந்த குற்றச்சாட்டை இவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறேன். மற்றது இவர் சொல்ற மாதிரி நான் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எதிரானவன் இல்லை. எனது தூர நோக்கமே இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேணும். ஊழலற்ற தூய தேசமா ஜனாதிபதிய மாதிரி தான் எனது பொலிசியும், கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பொலிசி மாதிரி தான் எனது பொலிசியும். ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம்
காணப்படணும், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் காணப்படணும். அன்றாடம் காட்சியல் பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள் எந்தவித சாதி மத இன வேறுபாடற்று சமத்துவமாக எல்லா சௌகரியங்களும் அனுபவிக்க வேணும் என்றுதான் நான் எனது நோக்கம். இந்த மாவட்டத்தை ஒரு சொக்க பூமியாக மாற்ற வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த ஊழல்களை பிடிக்கிறோம். ஊழல் இருக்கே இல்ல, நீங்கள் எவ்வாறு இந்த மாவட்டத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்வீங்கள்? ஊழல் இருக்கே இல்ல, ஊழலை முடிக்காமல் நிர்வாக சீர்கேடுகளை கண்டுகொள்ளாமல் அபிவிருத்தி கண்டு கொண்டு வர நிதி நேர்மைத்தன்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் உரிய முறையிலையும் செலவு செய்யப்படும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் யாரால வழங்க முடியும்? முதல் இந்த வேலை திட்டங்களை செய்யல இந்த அரசாங்கத்துல கடந்த காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள நடந்த முறைகேடுகளை கணக்க பிடிச்சிருக்கிறோம். அப்ப இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் தானே. அப்ப இந்த அரசாங்கத்திலேயே இந்த நடவடிக்கைகள் நடக்க இல்லை, திருப்பியும் இதே அரசாங்கத்துக்கு தானே கொண்டு நிதியை போட போறீங்கள். அப்ப அதைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்த சொல்லி கேட்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் அபிவிருத்திக்கு 100% பூரண ஆதரவு. அபிவிருத்தி நடைய வேணும். இந்த இந்தியா வந்து எங்களுக்கும் இந்த மாவட்டம் ஒரு ஒரு தலை சிறந்த மாவட்டமாக வர வேணும் என்றதுதான் எனது இலக்கம். இப்ப சட்டவிரோத விவசாயம் என்று எதை சொல்றீங்க? சட்டவிரோத விவசாயம் என்று சொல்றீங்க, அது என்ன? அது என்ன நடக்குது உண்மையா? ஓகே, சட்டவிரோத விவசாயம் என்றால் இரணமடு குளத்துக்கு கீழே குறிப்பிட்ட ஏக்கர், அதாவது டாப்புல நீர்வரை டாப்புல இன்று வரையும் சொல்லினோம். இது 19,000 ஏக்கர் இருக்கணும், 13,000 ஏக்கர் இருக்கணும், 18,000 ஏக்கர் விவசாயம் செய்யலாம் என்று சொல்லினோம். ஆனா இதுவரைக்கும் அளக்கப்படையிலையா உண்மையிலேயே எத்தனை 1000 ஏக்கர் இருக்கு? எந்த திணைக்களத்துல நீர்ப்பாசன திணைக்களத்திட்டையும் சரியான KML இல்ல. மாவட்ட விவசாய குழு தலைவர் EAட்டையும் சரியான KML இல்ல. அகேரியன் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திலேயும் சரியான KML இல்ல. வேணுமெண்டா இந்த பொது வழியில நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த 3 திணைக்களத்தையும் நான் ஆட்டியே போட்டு நான் 3 திணைக்களமும் இன்ற வரைக்கும் எத்தனை 1000 ஏக்கர் விவசாயம் கிளிநொச்சியில மேற்கொள்ளப்படுதுன்றது கூட தரவுகள் இல்லை. அப்ப இதுல வந்த காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற பசலைகள் எல்லாம் கணக்கு சரியா இருக்குமான்னு சொல்றீங்களா? அப்ப ஆறு இதுக்கு பொறுப்பு? உண்மையிலேயே இது அளந்து இவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு ஆறு பொறுப்பு? மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அந்த பொறுப்பு இருக்கா? 100% அப்படின்னு சொன்னா மாவட்ட விவசாய குழு கூட்டம் பண்றது இவர் நடத்த வேண்டிய தேவையில்லை. மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடத்துறது மாவட்ட செயலாளர். மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடைபெறுகிறது நீர்ப்பாசன கட்டளை சட்டத்தின் பிரகாரம். அப்ப நீர்ப்பாசன கட்டளை சட்டத்தின் பிரகாரம் நடைபெற கூட்டத்துல எடுக்கிற தீர்மானங்களின் அடிப்படையில தான் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அப்ப நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது என்றால் இப்ப நீர்ப்பாசன திணைக்களத்துக்கும் தெரியணும் எத்தனை ஏக்கருக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கிறோம், மாவட்ட செயலகத்துக்கும் தெரியணும் எத்தனை ஏக்கருக்கு நாங்கள் அப்ரூவல் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் அகேரியன் டிபார்ட்மெண்ட் கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கும் தெரிய வேணும் எத்தனை 1000 ஏக்கருக்கு நாங்கள் கொடுக்குற தண்ணிக்கு பசலை கொடுத்து விவசாயத்துக்கு அனுமதி கொடுக்கிறோம். அப்ப இந்த 3மே வந்து ஒன்று மாறி மாறி போல போட்டு கொண்டிருக்கிறமே ஒழிய இதுவரைக்கும் சரியான நம்பர்ஸ் இல்லை. கிளிநொச்சி ஒரு விவசாய பூமி. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வந்து நினைக்கிறேன் யுத்த முடிவுக்கு பிறகு அவர் தான் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார். இப்ப அவர்கள் இது சம்பந்தமா கேள்வி எழுப்பலையா, அல்லது இந்த ஊழல் மோசடிகள்ல இவர்களுக்கும் சம்மதம் இருக்கா? அவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையில்லை. அன்றைக்கு வந்து மாவட்ட குழு கூட்டத்துல எழுப்பி போயிட்டு அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்றது தெரியும். நான் உள்ளுக்க போகாதபடியால என்ன நடந்த விவரங்கள் எனக்கு 100% தெரியல. அந்த கூட்டத்தை குழப்பினவையே இரணமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனக்காரர் விவசாயிகள் தான் வந்து குழப்பி இருக்கிறார். அந்த விவசாயிகள் இரணமடு கமக்கார அமைப்புகள் சம்மேளனம் என்றதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமான இது. அதாவது சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கிற சிவமோகன் ஸ்ரீதரனுடைய உறவினர். அவர்கள் இருவருமே நெடுந்தீவை சேர்ந்தவர்கள், அங்க இருந்துதான் ஒன்றாக வந்தவர்கள். அப்ப இதுகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்காங்க உள்ளுக்குள்ள. அது உறவினர் அதுகள் எனக்கு தெரியல. நான் ஒரே ஊரண்டது தெரியும், அதே சமயத்துல ஒரே கட்சி என்றதும் தெரியும், ஒரே கட்சி. ஆனால் இதுல வந்தது வந்து கூடுதலான ஆக்கள் வந்து தமிழரசு கட்சியில இருந்து கூட்டத்துக்கு தமிழரசு கட்சி மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்த மாதிரி தெரியுது. அது மாவட்ட செயலாளர் அத வடிவாக என்ன சொல்றது கமநல சம்மேளனத்துல இருந்து பலர் வந்திருக்கிறார்கள். ஒரு அமைப்புக்கு ஒரு பிரதிநிதி தானே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இப்ப எந்த சுற்று நிருபத்துக்கு அமைவாக இவ்வளவு பேருக்கும் மாவட்ட செயலாளர்
அனுமதி அளித்தார் என்ற விஷயம் தெரியவில்லை. மாவட்ட செயலாளர் நேர்மையாக நடந்திருக்கிறார் என்று சொல்றதுக்கும் மாவட்ட செயலாளர் மீது இந்த குற்றச்சாட்டுகளும் வைக்காதீங்க கொண்டு சொல்லுறவைக்கும் நான் பகிரங்கமாக ஒரு சவால் விடுகிறேன். இதன் மூலம் நாங்கள் இந்த கூட்டத்தை நேர்மையாக நடத்தி அதிகாரிகளிடம்தான் கேள்வி கேட்க சொல்லித்தான் ஃபைல் கொடுத்தாரு. அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க விடாமல் தடுத்தது இந்த சம்மேளனம் என்ற ஒரு டீம். அதிலையும் தேவையில்லாமல் இந்த தனிப்பட்ட பிரச்சனையை எடுத்து செந்தூரன் என்ற பெயர்ல வந்த ஃபைல் என்று சொல்லி குழப்பி விட்டது இந்த சம்மேளனக்காரர். இவையில் நன்கு திட்டமிட்டு இந்த கூட்டத்தை குழப்புவதற்கு என்ற நோக்கத்தில களம் இறக்கப்பட்ட ஆக்கள் என்ற விஷயம் வெட்ட வெளிச்சமாக அந்த கூட்டத்தை அவதானிக்கிறார்கள். கூட்டத்தை ஒழுங்கு செய்யறது, இதை ஏற்பாடு செய்கிறது மாவட்ட செயலாளர் முகுந்தன் தான் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேர். இல்ல மாவட்ட செயலாளர் இல்ல, மாவட்ட செயலாளர் முகுந்தன் இல்ல, மாவட்ட செயலாளர் எஸ் முரளிதரன், சுனா முரளிதரன், மன்னிக்கணும் முரளிதரன். அப்ப அவர்கிட்ட அழைப்பின் பேர்ல தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்ப அவற்றை அனுமதி இல்லாம வரையலாறு. ஏனென்று சொன்னால் நான் கூட்டத்துல போய் இந்த விவாதங்கள் ஆரம்பிக்கப்படையக்கில்ல, எனது ஃபைல்கள் அங்க ஆராயப்படுதுன்னு சொல்லியக்கில்ல, வாசல்ல வச்சு எனக்கு தடுத்துட்டேன், போக முடியாதுண்டு. ஓகே, நான் ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கிறேன், நான் நீதிமன்றங்களை மதிக்கிறேன், நான் நாட்டின் சட்டத்தை ஒழுங்கா பின்பற்றுறேன், நான் அதுல ஒரு பிரச்சனையும் எடுக்கையில நான் வெளியிலேயே நின்றுட்டேன். போய் விட சொல்லி கேட்க அப்ப ஜிஏக்கும் போன் அடிச்சேன், நான் ஜிஏ ஆன்சர் பண்ணல. இளங்குமரன் எம்பிக்கு அடிச்சு, நான் இளங்குமரன் எம்பியும் ஆன்சர் பண்ணல. அப்ப நான் ஓகேன்னு சொல்லி போட்டு நான் வெளியில நின்றுட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ள கூக்குரல் இட்ட அமலாவு பேரும் எந்த அடிப்படையில வந்தனீங்கன்னு கேட்டால் ஒன்றுமில்லை. அதே சமயத்துல 293 பேரோ என்ன பேர்ட்ட லிஸ்ட் தானா கிடக்குது. அந்த லிஸ்டின் படி உங்களோட பேர் இல்லை, ஆகையால உங்களை விட முடியாதுன்று முன்னுக்கு நின்ற வாயில நின்று மறைச்சவர் எனக்கு லிஸ்ட தூக்கி காட்டேக்கில்ல. அப்ப 293 பேர்ல இந்த 30 சொச்ச பேர் வந்த அமலாவு பேரும் பேர் உள்வாங்கப்பட்டதா, எந்த அடிப்படையில உள்வாங்கப்பட்டிருக்குது, எந்த அரசியல் செல்வாக்கு இதுக்குள்ள உபயோகிக்கப்பட்டிருக்குது. டிசிசி கூட்டத்தை நாட்டின் அரசாங்கம், தற்போதைய என்பிபி அரசாங்கம் நடத்துகின்றதா இல்ல கட்ட பஞ்சாயம் செய்கிற இரண்டு கமக்கார அமைப்புகள் சம்மேளனம் நடத்துகின்றதா என்ற விஷயம் நாங்கள் அடுத்த டிசிசியில நாங்க விவாதிப்போம். கண்டிப்பா விவாதிக்கத்தான் இருக்கிறோம், பார்லிமெண்ட்லயும் விவாதிக்கத்தான் இருக்கிறோம். இந்த விஷயங்கள் இது நீறு போத்த நெருப்பாக பத்தி எரியத்தான் போகுது. நான் ஹைகோர்ட் இல்ல, கோர்ட் ஆஃப் அப்பீல் இல்ல, சுப்ரீம் கோர்ட் வரையும் இந்த கேஸ்களுக்கு நான் கொண்டுதான் போறேன். ஏன்னு சொன்னால் எனக்கு பாரிய கொலை அச்சுறுத்தல், வெளியில கொலை அச்சுறுத்தல், உள்ளுக்க கொலை அச்சுறுத்தல், பொது வழிகள்ல நான் வெளியில தெரிய முடியாம இருக்கு. எனக்கு பாதுகாப்பு, நான் செய்கிற வேலை நீதிமன்றங்களையும் நீதவான்களையும் இந்த அரசாங்கத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வெளிக்கிட்டு ஒரு தனி மனிதனுக்கு இன்றைக்கு கொலை மிரட்டல் இதண்டைக்கு இல்ல, வெளியில போறதுக்கே எனக்கு அச்சமா இருக்கு. என்ன இந்த மணல் பிரச்சனையில ஏற்கனவே ஒரு இந்த மணல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக குற்றம் சாட்டிய ஒரு இளைஞர் டிப்பரால மோதி கொல்லப்பட்டிருக்கிறார். எந்த நிறுவனத்துக்கு எதிராக குற்றச்சாட்டு வைத்தாரோ அந்த நிறுவனத்தினுடைய டிப்பர் தான் அவர் மீது மோதி இருக்குது. வேறும் ஒருவருக்கும் எதிராக கொலை குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த வகையில உங்கள் மீதும் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய கூட்டையான கிளிநொச்சியின் கண்டாவளை பிரதேசம். இங்கதான் இந்த மண் அள்ளுற ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இதை மண்ணை அகல துவங்கி இருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் இருந்து இரவு நேரங்களில் டிப்பர் கணக்காக இங்கே மண் ஏற்றப்படுது. இது பல்ல மண் தோண்டக்கூடிய இடங்களில் இதுவும் உண்டாயிருக்குது. சில நடமாட்டம் அவ்வளோ தூரம் இல்லாத இந்த இடம் இதில் மண் தோண்டப்படுது. இதில் தோன்றதால ஒரு பிரச்சனை என்ன, நிலத்தடி நீர் உவர் நீராகிற வாய்ப்புகளும் இருக்குது. என்ற கடல் நீர் உள்ளுக்கு வரக்கூடிய சாத்தியப்பாடுகளும் இதில் இருக்குது. இதில் பார்க்கலாம், என்னை தாக்குன்ற அளவுக்கு அது ஒருவரை தாக்குன்ற அளவுக்கு இந்த மண் தோண்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேர்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதில் இந்த வேர்களை பார்க்கலாம். இந்த மரம் இன்னும் சில
மழைக்கு பிறகு இது அழிக்கப்பட்டு சரிந்து வீழ்வதற்கான வாய்ப்புகளே நிறைய இருக்கிறது. இந்த மரத்தை சுற்றியும் பார்க்கலாம். இந்த மரத்தை சுற்றியே தூண்டப்பட்டிருக்கு. இந்த மரம் இன்னும் நீண்ட காலத்துக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட கிளிநொச்சி மண் என்ன சொல்றது, சட்ட விரோத செயற்பாடுகளுக்கு களமாக மாறி இருக்கிறதோ என்ற அச்சம் ஏற்படுது. கிளிநொச்சி மண்ணை பொறுத்தவரையில இங்க என்னன்னு சொல்றது, இப்ப எனக்கு அடிச்ச பிறகும் நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இளம்பரன் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி எடுத்தப்பட்டது நினைக்கிறேன் டித்வா புயல் காலகட்டத்துல. எனக்கு எதிராக நடந்தது நான் சொல்றேன். அதுல கூட எனக்கு தாக்குதல் நடத்தி எனக்கு எதிராக போலியான வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்துல கொண்டு போய் என்ன உட்படுத்தி நான் அதுல இருந்து வழக்காடி நான் வெளியில வந்திருக்கிறேன். ஆனால் இந்த போலீசார் கூட நேர்த்தியாக செயற்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவு பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப சமத்துவ கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார் இந்த கூட்டத்தை குழப்பினது தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரனுடைய ஆளுமையில் பற்றாக்குறை இருக்கு என்று சொல்றார், அல்லது போதாமை இருக்குன்னு சொல்றார். நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க? ஆளுமை போதுமோ போதாதோ என்றதை நாங்கள் தராசு வச்சு நிறுத்த முடியாது. ஒன்று. இரண்டாவது, அனுபவம் என்றது ஒன்று இருக்க வேணும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அன்றைக்கு அவர் என்ன செய்திருக்கலாம் என்றால், இது எந்த தனிப்பட்ட பார்வை அன்றைக்கு கூச்சலிட்ட அமளவு பொதுமக்கள், இவை ஒருத்தரும் அரசு அதிகாரிகள் அல்ல. இந்த குற்றம் சாட்டப்பட்டது அரசு அதிகாரிகளுக்கு எதிராகவும் அரசு திணைக்களங்களுக்கு எதிராகவும் என்ற அடிப்படையில பொதுமக்களை கூச்சலிட்டவைய உடனடியாக வெளியேற்றி இருக்க வேணும். வெளியேற்றி போட்டு கூட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். கண்டினியூ பண்ணி இருந்தால் இந்த அரசு அதிகாரிகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மிக தெளிவான வாதங்களை வைத்து அமலாவு விடயத்தையும் வெட்ட வெளிச்சத்தை கொண்டிருப்பார். அர்ஜுனா ஒரு குழப்பவாதியாகத்தான் அறியப்பட்டவர். ஆனால் அன்றைக்கு நடந்த டிசிசி கூட்டத்துல அவர் கேள்வியை மட்டும்தான் எழுப்பினவர். ஆனா அப்படி வெளியேற்றப்பட்டதுக்கு ஒரு காரணம் தெரியல எனக்கு. இல்ல, குழப்பவாதி என்று சொல்லி அவரை நடுகளுமே சித்தரிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. அவரோட ஜதார்த்தவாதி சில விஷயங்களை கேட்கறதுல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொரு மொழிநடை இருக்குது. அவர் கேட்கிற பாணியில கேட்க இவர்கள் நினைக்கணும் குழப்பவாதின்னு நினைக்கணும். அவர் கேள்வியைத்தான் கேட்கிறார், இன்னும் ஆவணங்களை கொண்டு வாங்க. எந்த ஃபைல் நான் பர்சனலா சொல்றேன், எந்த ஃபைல்ல நான் கொடுத்ததுல எல்லாத்துக்குமே ஓன் டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டித்தான் கேட்கிறார், கடிதத்தையும் வாய்ச்சி தான் கேட்கிறார். இதுல ஒண்ணு மொட்டை கடிதம் இல்ல, கையெழுத்து வச்சபடியே கடிதம் வந்து கிடக்கு, ஆவணம் வந்து கிடக்கு. அதாவது நீதிமன்றங்களுக்கு எப்படி நாங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்றோமோ அதே மாதிரி X1 X2 சொல்லி இணைச்சு கொடுத்துக்கிறார். இன்னென்ன குற்றச்சாட்டுகள், இன்னென்ன ஓர்டரின் படி, இன்னென்ன இதுகள் புகைப்படம், இந்த எடுத்த டாக்குமெண்ட்ஸுகள், இன்னென்ன திணைக்களத்தின டாக்குமெண்ட் என்று இணைச்சி தான் கொடுத்துருக்கிறோம். அப்ப அந்த இதுல இவ எவரும் தப்பே இல்லாது என்று தெரிஞ்சு நன்கு திட்டமிட்டு களமிறக்கப்பட்ட இந்த சம்மேளன டீம் தான் இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்க கூடாது என்று கூக்குரல் இட்டு குழப்பப்பட்டது என்றதான் என்ற கருத்து. இதுக்கு அமைச்சர் மென்போக்கா நடந்து கொண்டார் என்ற விஷயமும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அன்றைக்கு அமைச்சர் உமளவு பப்ளிக்கையும் வெளியேற்றி போட்டு அரசு அதிகாரிகளையும் வச்சு தாங்கள் கூட்டம் நடத்தி இருப்பினமா இருந்தால் நிறைய விஷயம் கண்டறியப்பட்டிருக்கும். வடகிழக்குல எத்தனை பேர் ஊழல்வாதிகள் இருக்கிறது? இதுக்கு முதல் ஆட்சியில இருந்தவர்கள் பலர் ஊழல் செய்து, நிர்வாகத்தில் இருக்கிற பலர் ஊழல் செய்து அதுக்கு துணை போன அப்படிங்க சொல்ற. அதுல கண்டும் காணாமலும் வச்சிருக்கிறோம். ஏன் நாங்களுக்கு கிரமேன் வடகிழக்குல ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு தேவை. வடகிழக்குல அவ்வகையானவர்கள் இருந்தால்தான் பயத்துல தாங்கள் விரும்பினதை கேள்விக்கு உட்படுத்தாமல் கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசமாக நடந்து கொள்ளுவினோம் என்றதுக்காக அவ்வகையான ஆக்களை வடகிழக்குல வச்சிருக்கிறோம்.
இன்னும் பல்வேறு தகவல்களையும் மக்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி செந்தூரன். நன்றி, வணக்கம்.